பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். இசைஞானி இளையராஜாவுக்கு சிம்போனி சிகரம் தொட்ட தமிழன், இளையராஜாவின் பொன்விழா 50 அப்படின்னு தமிழக அரசு ஒரு பாராட்டு விழா நடத்தியிருக்குது. இளையராஜாவுக்கு இந்த பாராட்டு விழா அரசு நடத்தியதில் திரைத்துறையில் பெரும்பாலும் பங்கேற்றிருந்தாங்க. இளையராஜாவின் ரசிகர்கள், அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்றிருந்தாலும் பெருமளவுக்கு இந்த இசை கலைஞர்கள் இல்லை இசை அமைப்பாளர்கள் அவங்கெல்லாம் அழைக்கப்படலையா, இல்லை அழைத்து வரலையா, கவிஞர்கள் இன்னும் பெருசாக ஏராளமாக கண்ணில் தென்பட்ட மாதிரி தெரியல. இளையராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைல்கல். அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் இசையமைப்பாளர் இருப்பார்கள், அவர் உச்சத்துக்கு போவார்கள், அதன் பிறகு அவங்க அப்படியே கரைந்து போவார்கள். ஆனால் இளையராஜா இன்றளவும் உச்சத்தில் இருக்கிறார், இன்றளவும் சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அவருடைய உயரத்தை இந்தியாவில் எந்த இசையமைப்பாளரும் எட்ட முடியாது. அதற்கான உதாரணம், வாழும் உதாரணம் தான் இளையராஜா. ஆனால் நேற்றைய நிகழ்ச்சி ஒரு அரசு விழாவாக எடுக்கப்பட்டது. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஒரு சிம்பனி அமைத்த ஒரு இசைக்கலைஞர் ஒன்று. இரண்டாவது, 50 ஆண்டு காலமாக ஒரு இசையமைப்பாளர். இன்னும் சொல்லப்போனால் மே மாதம் 1976 தான் அன்னக்கிளி வெளியானது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது, கிட்டத்தட்ட 50 ஆண்டு முடிவு இருக்குது, இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது. முன்கூட்டியே தமிழக அரசு விழா எடுத்தது வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் அரசியல் தலைவர்கள், ஒரு பெரிய போராட்ட தியாகிகள், இதையெல்லாம் அப்பாற்பட்டு ஒவ்வொரு வீட்டிலும் இரண்டர கலந்தவர் இளையராஜா. அது திரை இசை, அதை காட்டிலும் ஆன்மீகம் சம்பந்தமான அவர் இசையமைத்த பாடல்கள், தாய் மூகாம்பிகை, ஜனனி ஜனனி பாட்டெலாம் இன்றளவும் ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் எப்படி கந்த சஷ்டி கவசமாகலாம் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபலமான ஒரு பாடலை அவர் தொட்டவர். அந்த பாடல் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஜனனி, அது பின்னாடி வரேன். இந்த விழாவில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான இசையமைப்பாளர்கள் வரல அப்படிலாம் கூட பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் தான் அவருடைய சிஷ்யராக இருந்து இன்றைக்கி உச்சம் தொட்ட ஒரு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான். அடுத்து தேவா. இவங்களாம் பங்கேற்றிருக்க வேண்டும், அழைத்தார்களா தெரியல. உள்ள அழைப்பு அவரால் பங்கேற்க முடியாத அளவுக்கு எங்கே வெளிநாட்டில் இருந்தாங்களான்னு தெரியல. இது சகஜம்தான். ஆனால் இளையராஜாவுடைய பெரும்பாலான படங்களுக்கு உச்சம் தொட்ட பாடல்கள் எழுதியவர் வைரமுத்து. இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் இருக்கிற சண்டை நாடறிந்தது. அதனால் அவர் வர இயலாது. அதன் பிறகு வேறு யாரும் ஒரு பெரிய கவிஞர்கள்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. மேத்தா உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னாங்க. முத்துலிங்கம் அழைத்திருக்கலாம், அவர் ஏன் அழைக்கலன்னு தெரில. அவரோட முன்னாடி முன்வரிசையில் அமர்வுக்கு இல்லாமல் போச்சான்னு தெரியல. ஸோ நேற்றைய நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. ஒரு சிம்பனி, ஒரு 3/4 மணி நேரம் அதுவும் அமைக்கப்பட்டு, அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிடித்த பாடல்கள் தொகுப்பு எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஒன்றே ஒன்று குறை, ரஜினி பேசுனது, யார் இளையராஜா பேசும்போது ரஜினி இடைமறுத்து பேசியது. ஆனால் அதை விட ஒரு சிக்கல், இளையராஜாவே இந்த நிகழ்ச்சியை தனக்குத்தானே அவர் கொஞ்சம் இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்தை பேசிட்டார். அது ஒன்று தான். நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு சொல்கிறீங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் முழுக்க அரைபீரை அடித்து ஆட்டம் போட்டவர் அப்படின்லாம் தம்ப்நெயில் போட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக ஓடிட்டுருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெண்டிங்கை வச்சு தான் முடிவு பண்ணாங்களா? ஏன்னா சோசியல் மீடியாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இன்றைக்கி நேற்றைய நிகழ்ச்சியில் கூட பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி இளையராஜாவை பற்றி குறிப்பிடும்போது சோசியல் மீடியாவில் வந்ததை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் என்று அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறார். முதலமைச்சரும் தன்னுடைய உரையில் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி இளையராஜாவை பற்றி பேசுகிறார். இப்போ இந்த அளவுக்கு அதோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ வைரலாகும் தெரிந்து இப்படி பேசியிருப்பாங்களா? அது இல்லைனா இன்னைக்கு காலகட்டத்தில் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்றதுனால அதை சாதாரணமாக எல்லாரும் எடுத்துக்கிறாங்களா? அதாவது ஒரு அரசு விழான்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. ரெண்டாவது, இளையராஜா என்ற மேதைக்கு அரசு எடுக்கிற விழா, அந்த விழா எப்படி போய் டெலிவரி ஆகணுன்றத மற்றவங்களோட இளையராஜாவுக்கு தான் அதிகமாக தெரியணும். ஏன்னா அவருடைய இயல்பு சுபாவம் எல்லோருக்கும் தெரியும். அவர் கோபப்படுறது இயற்கை. எங்கள் மேடையிலேயே, பொது மேடையிலே இளையராஜா கோபப்பட்டுருவார். இரண்டாவது, அவர் ஒரு ஆன்மீகத்தின் உச்சமாக பார்க்கப்படுகிற ஒரு நபர். எல்லோரும் இளம் வயதில் எப்படி இருப்பார்னு தெரியும்.
எல்லாருமே இளம் வயதில் ஆட்டம் போட்டவர்கள் தான். ஆனால் அதன் பிறகு தங்களை மாற்றிக்கொள்கிற அந்த தலைவர்களாக வந்த பிறகு, இல்லை புகழ்பெற்ற மனிதர்களாக வந்த பிறகு அதையெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து டச் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, அரசு விழாவில் அது பேசுகிறது தப்பாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இளையராஜா தான் இது டச் பண்ணுறார். பட்டு சபை நாகரிகம், மேடை நாகரிகம் கருதி ரஜினிகிட்ட கேட்குறார், அதை சொல்லவான்னு கேட்குறார். யாருக்கும் தெரியாது, ரஜினிகிட்ட சொல்ல விட சொல்லுங்கன்றார். அப்போது ஜானி படம், மகேந்திரன் எடுத்து ஜானி படத்தில் ஒரு நாள் வந்து குடித்தோம் அப்படின்னு இளையராஜா சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே ரஜினி அந்த இருக்கிலிருந்து ஓடி வந்து மைக்க பிடிச்சி, ஜானி படம், மகேந்திரன் நானும் ராத்திரி கொஞ்சம் சாப்பிட்டோம், அப்புறம் வந்து அப்போ சாமி இருந்தார், சாமின்றது இளையராஜா சொல்கிறார், சாமி இருந்தார், இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டோம்னாரு, ஒரு அரை பாட்டில் பீர் தான் குடித்தார், அவர் போட்ட ஆட்டம். அந்த நேரத்தில் ரஜினி ஒரு தெளிவு என்னன்னா, அன்னைக்கு சாமி இருந்தாருன்னா அன்னைக்கு சாமி இல்லைன்றத திருப்பி சொல்லிக்கிட்டாரு. ஏன்னா அன்னைக்கு அது சாமியா கருதல இல்லை, அப்படி அந்த இதில் இல்லைன்றது தான் அவர் சொல்ல வர்றாரு. எல்லாரும் இளம் வயதில் இருக்கிற விஷயம்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து ரஜினி பல மேடைகளை இன்றளவும் ஒப்புக்கொள்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் இளையராஜாவுக்கு அது பிடிக்காது. ரெண்டாவது, அரசு விழாவில் இப்படி இந்த குடிப்பதை பற்றி இளைய தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கான பாராட்டு விழா. அந்த இடத்துல இவர் சொல்கிறாரு, 2 நாளைக்கு முன்பு ஸ்டூடியோவுக்கு வந்து மிரட்டினார், நான் பல விஷயத்த சொல்ல போகிறேன், பழைய விஷயத்த சொல்ல போகிறேன்னு சொன்னார். அப்போது ரஜினி பேசிவிட்டு அமர்ந்து விடுகிறார். ரஜினி சொல்ல மறந்ததை இளையராஜா தான் தோண்டி எடுக்கிறார். அப்போ ரஜினி வந்து இப்படி சொல்கிறார். ரெண்டாவது, இளையராஜா பல்வேறு விஷயங்களை மறைத்து வாழ்கிறவர் இல்லைன்னு சொல்ல. காரணம், அவர் தனக்கான ஒரு பாதையை வகுத்து கொண்டார், எல்லையை வகுத்து கொண்டார். தன்கிட்ட எப்படி பேசணும்னு எதிர்பார்ப்பார். நிருபர்கள் வந்து கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலடி எப்படி கொடுப்பார் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இளையராஜா அந்த இடத்துல ஒரு டங் ஸ்லிப் தேவையில்லாமல் சிக்கிட்டார். சரி, ரஜினி வந்து எழுந்து வந்திருக்கக்கூடாது, அது வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு கூட சொல்லியிருக்கலாம். அது இங்கே நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் பேசாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கலாம். அவர் ஒரு லைன் எடுத்த பிறகு 9 லைன். அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, இளையராஜா அவர்கள் அந்த நேரத்தில் குடித்த பிறகு கிசு கிசு கேட்டார், அதுவும் ஹீரோயின் பற்றி கிசு கிசு கேட்டார் அப்படின்னு இளையராஜா ஜெர்க்கா வரார். பாருங்கள், போகிற போக்கில் சந்தடி சாக்கில் எதோ அடித்து விட்றாங்க. ஸோ இது தேவையில்லாத ஒரு அரசு விழாவில் எல்லோரும் ரசித்தார்கள், கைத்தட்டினார்கள் என்பதெல்லாம் வேறு. சோஷியல் மீடியா தான் அதான் கட்டாயி எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க. அரை பாட்டில் பீருக்கு ஆட்டம் போட்டவர் சொன்னது உண்மை. ஆனால் இளையராஜா என்ற ஒரு மேதமைக்கு எடுக்கிற பாராட்டு விழாவில் இதுதான் போய் மக்கள்கிட்ட சேரணுமா? நான் என்ன கேட்குறேன், 2 நாளைக்கு முன்பு ரஜினி வந்து உங்களை பற்றி பாராட்டு விழா, இந்த சிம்பனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அல்லது என்னுடைய பாடல்கள், என் படத்தில் வந்த பாடல்கள் நீங்கள் இசையமைத்த விஷயங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, இதை நான் பட்டியல் போட்டு சொல்ல போகிறேன். காளி, ஜானி, இப்படி சில படங்களின் பாடல்கள்லாம் வந்து ஒரு எங்கேயோ போச்சு, உச்சத்துக்கு போச்சு. அதெல்லாம் நீங்கள் தொகுத்து வச்சு பேசியிருக்கணும். போயும் அரை பாட்டில் பியர் குடித்ததை சொல்லி அதை வந்து கைத்தட்டல் வாங்குகிற பேச்சாக மாற்றுவதற்கு ரஜினியும் முயற்சித்திருக்கக்கூடாது. அதை விட விஷயம், அந்த விஷயத்தை இளைய தொட்டு இருக்கவே கூடாது. நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். 76 முதல் படம் அன்னைக்கிளி, 2வது படம் பாலூட்டி வளர்த்த கிளி, 3வது படம் பத்ரகாளி. அந்த 3வது படம் பத்ரகாளியில் எல்லா பாடும் வந்து வாலி எழுதியது. அதில் 2 பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கண்ணன் ஒரு கை குழந்தை, அடுத்து கேட்டேலே எங்கே பார்த்தேலே எங்கேன்னு ஒரு டப்பாங்குத்து பாட்டு. அது பட்டி தொட்டி எல்லாம் அந்த ரெக்கார்ட் பிளேயரை விற்று தீர்த்துச்சு அந்த காலத்தில். 76 அப்போ மகாலிங்கபுரம், சென்னை மகாலிங்கபுரத்தில் வாலியோடைய வீடு. வரிசையாக அங்கே இருக்கிற விசி குகநாதன், வாலி, எண்ணற்ற திரைப்பட கலைஞர்களாக இருந்த ஏரியா மகாலிங்கபுரம். அந்த பாட்டு ஹிட்டான பிறகு ரெக்கார்ட் பிளேயர்லாம் அதிகமாக விற்றுக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் நைட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இவங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டோடு பாடிக்கிட்டே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரசாபாசம், ஒரு கைகலப்பு அளவுக்கு போய்விடுகிறது. அந்த நேரத்தில் குடித்து விட்டால் நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை தொடமாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறார் இளையராஜா. இது வாலி அவர்கள் நண்பர்கள்கிட்ட பகிர்ந்த செய்தி. அப்போ இனிமேல் வந்து நான் வந்து எந்த நேரத்தில் குடிச்சிட்டாருன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தொட மாட்டார்.
ஏன்னா அது வந்து நமக்கு சோறு போடுற தெய்வம், அதை நம்ம வந்து அவமானப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது இப்படி குடித்த பிறகு ஒரு சண்டை வருது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தொடரதில்லை. அதன் பிறகும் அவர் குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதான் ஜானி படம் 80 ஜானியில் சொல்கிறாங்க. அப்போது எப்போது இளையராஜா குடியை விட்டார் என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம். இது பெருசு விவாதிக்கப்படுகிறது. இளையராஜா வந்து குடித்தாரா? அவர் பெரிய ஆன்மீகவாதியாச்சே, அவர் வந்து இப்படி ஒரு சாமியார் என்றெல்லாம் சொல்லப்பட்டார்களே எப்படி? அவர் மகேந்திரன் எழுதிய புத்தகத்திலே இது பதிவு பண்ணியிருக்கார். இது ஒன்றும் புதுசு கிடையாது. ரஜினி அவர்கள் பல முறை சொல்லியிருக்கார், இவர் வந்து சாமி இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் எங்களுக்கு தெரியணும். ஸோ எல்லோருக்கும் பழைய விஷயங்களை வந்து சொல்லும்போது ஒரு சிலாகிப்பு இருக்கும். ஆனால் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணேன், எப்படி பெல் பாட்டம் போட்டுக்கிட்டேன், எப்படி ஆடுபுலி ஆட்டம் பெல்ட் கட்டிக்கிட்டேன், இதெல்லாம் சொல்லலாம். பட்ட வாட்ச் கட்டிக்கிட்டேன், செயின் போட்டுக்கிட்டெல்லாம் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து துறப்பதற்கு மனம் வந்துவிடும். புகழும் பணம் சேரும்போது கொஞ்சம் எளிமையாக இருக்கலான்ற ஒரு எண்ணம் வரும். 1982 கே. சங்கர் டைரக்ஷன் தாய் மூகாம்பிகை, நடிகர் கார்த்திக் நடித்த படம். அந்த தாய் மூகாம்பிகையில் தான் ஜனனி ஜனனின்ற பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த பாடலை பாட வேண்டியவர் கேஜே ஜேசுதாஸ். ஜேசுதாஸ் வந்து பாடல் பதிவின் போது தவிர்க்க முடியாமல் வராமல் போயிடுறாரு. அந்த பாட்டை இவர் பாடுறார், இளையராஜா. அதுக்கப்புறம் வாலி சொல்கிறாரு, இந்த பாட்டு நீ பாடினது நல்லா இருக்கு, மாற்றாத. இல்லைண்ணே நான் டம்மியை தான் பாடினேன், நான் ஜேசுதாஸ் வச்சுற வேண்டாயா, இதே வச்சுக்கோன்னு சொல்கிறார். அந்த பாடல் வைக்கப்படுகிறது. அந்த பாடல் முன்னாடியும் பூஜைக்கு போகிறாங்க. அந்த தாய் மூகாம்பிகை படம் தான் இளையராஜாவை மாற்றியது. அதுக்கப்புறம் பாட்டு சக்ஸஸ் ஆன பிறகு 2 கம்பார்ட்மெண்ட்டில் ட்ரெயினில் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் அங்கே கோயிலில் ஒரு இடத்துல வந்து இங்கே உக்காந்த பிறகு தான் எனக்கு ஞானோதயம் வந்தது, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் போடுறார். 82க்கு பிறகு அவர் வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக மாறி அந்த பேண்ட்டு சட்டை, கலர் சட்டை, இந்த வாட்சு, ஆடுபுலி ஆட்டம் பெல்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேட்டிக்கும் ஜிப்பாக்கம் மாறுறார். இது இளையராஜாவுடைய அந்த காலகட்டம். எப்போ குடியை நிறுத்தினார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஸ்டூடியோவில் அதுக்கு முன்பு எப்படின்னா குடிப்பதற்கு அந்த இசைக்கலைஞர்களுக்கு வந்து அதிக பழக்கம் உண்டு. காலையில் வந்து 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க, 7 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ஆனால் இரவு நேரத்தில் குடிப்பார்கள். ஆனால் குடித்து விட்டு முதல் நாள் குடித்து விட்டு மறுநாள் வந்தால் கூட இளையராஜா அவர் முன்னாடி வாசனை வந்தாலோ வெளியே அனுப்பிச்சிடுவாருன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சராக தான் இருந்தார். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, சிம்மனி பற்றி அதிகமாக பேச வேண்டிய காலகட்டம். 76 தான் முதல் படம் அன்னைக்கிளின்னு சொன்னேன். அவர் வந்து தன்ராஜ் மாஸ்டர்கிட்டே இந்த வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிறார். வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கும் போது 75லே பார்த்தீங்கன்னா சிம்பனின்ற ஒரு இசைக்கோர்வையை இசைக்க வேண்டும் என்று ஆசை வருகிறது அவருக்கு. திரைப்பட வாய்ப்பே இல்லாத இளையராஜாவுக்கு அது பால்நீலா பாதின்னு புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கார் 75லேயே, 1975. ஆனால் அவர் நிறைய இடத்துல ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாரு, நிறைய இடத்துல ஸ்டேஜ் ஊராக போய் பண்ணுறதுல கொஞ்சம் காசு இருக்குது. ஆனால் அந்த காசை வச்சுக்கிட்டு சிம்பனி இசைக்கோர்வையை அவரால் கோர்க்க முடியவில்லை. என்ன பண்ணுறாரு, டி நகரில் கண்ணதாசன் பதிப்புக்கும் பக்கத்தில் ஒரு மண்டபம் இருந்தது. இந்த மண்டபத்தில் இந்த ஆர்கெஸ்ட்ரா டீமெல்லாம் கூப்பிட்டு இந்த சிம்பனி இருக்குது, நான் நோட்ஸ் எழுதியிருக்கேன். தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட வெஸ்டர்ன் கற்றுக்கும் போது நோட்ஸ் கற்றுக்கிற அந்த ஞானம் வந்து இளையராஜாவுக்கு உச்சம். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் இளையராஜாவை எல்லாரும் பார்த்து பயப்படுறதுக்கு காரணம். அவர் நோட்ஸ் எழுதினார்னா அடித்தல் திருத்தல் இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது அதை வந்து கச்சிதமாக வாசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு அறிவு வந்துடுச்சு, ஞானம் வந்துடுச்சு. ஆனால் எம்எஸ்வி கிட்ட பீக்கில் இருந்த எந்த இசைக்கலைஞர்களும் இளையராஜாவை மதிக்கவில்லை. அவர் வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ஒருத்தர் வருவார் இன்னொருத்தர் வரமாட்டார். அப்போ இது யார் இசைக்கிறது பிரச்சனை வரும். அதன் பிறகு அன்னைக்கிளி வந்த பிறகு அவரால் அதெல்லாம் மறந்துடுறாரு. ஆனால் எல்லாத்தையுமே தான் சிம்பனிக்காக எழுதிய நோட்ஸ் எல்லாமே திரைப்பட பாடலில் வந்து காட்டுவார். அவரே சொல்லியிருப்பார், இதயம் போகுதே, இது வந்து ஒரு வெள்ளைக்காரர் இசையமைத்து அந்த சிம்பனி கோர்வை எடுத்தது, அதுக்கப்புறம் நான் மாற்றினார். பன்னீர் புஷ்பங்கள் ஆனந்த ராகம் அதில் பார்த்திங்கன்னா தெரியும், உமாராமணன் பாடியது. இப்படி ஒவ்வொரு பாடலுமே பார்த்திங்கன்னா சிம்பனிக்காக எழுதப்பட்ட நோட்ஸையே அவர் திரைப்பட பாடலுக்கு பயன்படுத்தியிருப்பார். அப்படிப்பட்ட விஷயங்களை இளையராஜாகிட்ட கேட்டு ரஜினி பேசியிருந்தார்னா அது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அவருடைய எல்லா பாடல்களும் நம்ம எல்லாம் ரசிப்போம். ஆனால் சிம்பனி ரசிக்க முடியுமான்னா அது இசைக்கலைஞர்கள் இசையை நன்றாக உள்வாங்கி ஞானம் பெற்றவர்கள் தான் அதை ரசிக்க முடியும், வேற யாரும் ரசிக்க முடியாது. அப்படி ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. அதை பேசணும். அதை விட்டுட்டு இது பேசலாமா? ரஜினி வந்து
எப்போவுமே ஒரு ஆடியோ லான்ச், எந்த நிகழ்ச்சியுமே ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசுவார். இப்போ இந்த சறுக்கியது வந்து இளையராஜாவா ரஜினியா? அப்படி ஒரு பட்டிமன்றம் மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. இளையராஜாவுடைய டங் ஸ்லிப், பட் அவர் பாதி கூட முழுங்கியிருப்பார். சொல்ல வந்து இளையராஜா பாதி முழுங்கியிருப்பார். ஒரு இந்த விழாவில் இது பேச வேண்டுமான்னு இளையராஜாக்கு ஏன் தோணலன்னு தெரில, சொல்லியிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் தான் ரஜினி ஓடி வர்றார். அதாவது இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். ரஜினி அவர்களுக்கு இது ஒரு வாடிக்கை. நான் சொன்னது ஆடியோ லான்ச் மாதிரி, இல்லைன்னா ஒரு திரைப்பட விழா மாதிரிலாம் பேசக்கூடாது அரசு விழாவில். அதுவும் ஒருத்தருடைய ஒரு கலைஞனுக்கு நேரத்தில் சொல்லியிருப்பார், ஒரு இசைக்கலைஞனுக்கு தமிழக அரசு எடுக்கிற விழா முதல் விழா. உண்மையில் இதான். நடிகர் சிவாஜி கணேசனுக்கு செவாலியே விருது, பிரான்ஸ் நாட்டினுடைய செவாலியே விருது கிடைத்த போது 91-96 ஆட்சி காலகட்டம், அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் சிவாஜிக்கு ஒரு விழா எடுத்தார். இல்லை, இசைக்கலைஞர்களை MS விஸ்வநாதனுக்கும் ராமமூர்த்திக்கும் ஜெயலலிதா ஜெயா டிவியின் சார்பில் எடுத்தாங்க. ஆனால் ஜெயா டிவி எடுத்தது கிட்டத்தட்ட அரசாங்க விழா மாதிரி தான். எல்லா அமைச்சர்கள் பரிவாரங்கள் எல்லாம் இருந்தது. இல்லைன்னு சொல்ல, இந்தியா முழுவதும் இருந்து கூட இசைக்கலைஞர்கள் பங்கேற்றார்கள், நான் மறுக்கல. ஆனால் அரசு விழாவாக இளையராஜாவுக்கு முந்தி ஒரு விழா எடுக்கப்பட்டது. அது நடிகர் சிவாஜி கணேசனுக்கு, வேறு யாருக்கு இல்லை. அது எப்படின்னா, பிரான்ஸ் விருது செவாலியே விருது வாங்கிய போது சென்னையில் நடந்தது. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர். அங்கேயும் ரஜினிகாந்த் ஒரு கலகம் செய்தார். இப்போ எப்படி இந்த நிகழ்ச்சியில் கலகம் செய்வதாக இருந்து மறந்து போனவரை இளையராஜா தூண்டி விட்டு பேச வச்சாங்க, அதே மாதிரி சிவாஜிக்கு எடுக்கப்பட்ட விழாவில் ரஜினி பேசிய பேச்சு சாதாரண பேச்சு இல்லை. ஏன்னா பத்திரிகை துறையில் நுழைந்த காலகட்டம் 93 பத்திரிகை நுழைந்த காலகட்டம். 95 ஏப்ரல் மாதம் நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இந்த செவாலியே விருதுக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் விழா எடுக்கிறார். இந்த விழா எங்கே நடந்தது தெரியுங்களா? கிரிக்கெட் ஸ்டேடியம், சேப்பாக்கம் MA சிதம்பரம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விழா நடக்கிறது. இந்த விழா வந்து அந்த இடத்துல வச்சிருக்கக்கூடாது. ஏன்னா மறுநாள் வந்து இந்து பேப்பரில் கடுமையான விமர்சனம். ஒரு திரைப்பட நடிகருக்கான விழாவை ஒரு பிரபலமான கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடத்தலாமா அப்படின்னு. அதை விட கிரிட்டிசிசம் ரஜினி எங்கள் விழாவிலேயே. இந்திய அளவில் முதல் முறையாக செவாலியே விருது சிவாஜி கிடைக்கிறது. அதுக்காக தமிழ் திரையுலகம் விழா எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறது. ஜெயலலிதா கிட்ட போய் கேட்டது, நானே எடுத்துறேன்ட்டாங்க, விழா எடுத்துறேன்ட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணி தமிழ் திரையுலகம் ஒத்துக்கிட்டாங்க. அப்போது கமலுடைய மனைவி சரிகா, ரஜினியுடைய மனைவி லதா ரஜினிகாந்த், இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய பொன்னாடை போத்துவாங்க ஜெயலலிதாவுக்கு. அப்படியே விழா வந்து ரொம்ப கிளாமராக போயிட்டுருக்கு. நன்றி உரை ரஜினி வந்து அதுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஷூட்டிங்லாம் போயிட்டு வர்றாரு. அவசரமாக சொல்கிறாங்க எல்லாரும் கலந்து கொண்டுன்றதுக்காக. ஏன்னா சிவாஜிக்காக எல்லாரும் வர வேண்டும்ன்ற ஆவல் இருக்கும். அந்த ஆவலின் அடிப்பில் ரஜினி வந்துட்டார். அவர் சிறப்புரை பேசுங்கன்னா இல்லை நன்றி உரைங்கிறார், கடைசியாக பேசணுன்றார். மிக பிரம்மாண்டமான விழா. அந்த விழாவில் நன்றி உரை பேச தொடங்குகிறார் ரஜினி. அதாவது இந்தியாவிலே மிகப்பெரிய திரைப்பட கலைஞர் சிவாஜி கணேசன். அவருடைய உடல் நலத்துக்காக நல்லதாக இருக்கார் அவர். இவர் ரஜினியுடைய கலகம். அவர் உடல் நலத்துக்காக அரை நிமிடம் எல்லோரும் வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும்ங்கிறார். அது புரோட்டோக்கால் இல்லாத விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் புரோட்டோக்காலில் CM கன்சல்ட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இது தேவையில்லாத ஒன்று. வேறு வழி இல்லாமல் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எழுந்து நிற்கிறார். அரை நிமிட பிரார்த்தனைக்கு பிறகு அமர்ந்த பிறகு ரஜினி இப்படி தொடங்குகிறார். திரைப்பட துறையினருக்கு முதலமைச்சர் நிறைய செஞ்சிட்டாரு. திரைப்பட தொழிலாளர்களுக்கு மகாபலிபுரம் பக்கத்தில் 75 ஏக்கர் நிலம் ஒதுக்கி இருக்கிறார். அப்புறம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அவருக்கு கோரிக்கை வைக்காதீர்கள், திரைப்படம் சம்பந்தமாக திரைத்துறை தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ரஜினி சொல்கிறாரு, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன். அப்போ நன்றி உரையின் பிறகு கூட்டம் கலைய ஆரம்பிக்குது. நன்றி உரை தானே, நன்றி உரை என்ன பேச போகிறாருன்னு எப்போயும் கூட்டம் கலையும். நன்றி உரையில் யார் பேசினாலும் கூட்டம் கலையும். ரஜினிக்காக மட்டும் இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, இவர் டென்ஷனாக இருக்குன்னு கூட்டம் அப்படியே உள்ளே வருது. ஜெயலலிதா அப்பா சொல்கிறார், நீங்கள் வந்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டீர்கள். நீங்கள் ஃபிலிம் சிட்டி திறந்தீங்க, உங்கள் பேரை வச்சுக்கிட்டீங்க. அந்த விழாவில் சிவாஜியை நீங்கள் ஏன் கௌரவம் செய்யவில்லை? அதாவது சிவாஜி பேரை வைத்திருக்கணுன்ற டோனில் சொல்கிறார். அந்த ஃபிலிம் சிட்டிக்கு சிவாஜி பேரெல்லாம் வச்சுருக்கணும், அந்த டோன். அவரை கௌரவம் செய்யவில்லை, அவரை மேடைக்கு அழைக்கவில்லை சொல்லிட்டு, அப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க.
தப்பை திருத்திக் கொள்வது மனித தன்மை. இப்போது வந்து திருந்தி இந்த விழா எடுத்திருக்கீங்க, அதற்காக நன்றின்றார். அதாவது உச்சபட்ச நெருக்கடி, டென்ஷன். பாட்ஷா வந்து 95 ஜனவரி மாதம் ரிலீஸு. அந்த தகராறு தான் வெடித்து இந்த விழா நடப்பது ஆகஸ்ட் மாதம் 95. 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்ஷா 100ஆம் நாள் விழாவில் இந்த சென்னையில் குண்டு வெடிப்பு கலாச்சாரன்ற தமிழ்நாட்டில் உச்சபட்ச உரசல் ரஜினிக்கும் ஜெயலலிதாக்கும். அதாவது அது நம்ம அந்த வேறு நிகழ்ச்சி அது. ஆனால் அரசு விழாவில் எப்படி பேச வேண்டும் என்பது அன்றைக்கி எல்லா பத்திரிகைகளும் நல்லா கவரேஜுக்காக அன்றைக்கெலாம் நல்லா பசுமரத்து ஆணி மாதிரி பதிஞ்சது. அதனால் சொல்கிறேன், ஒரு அரசு விழாவில் எப்படி பேச வேண்டும் என்று ரஜினிக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் அது ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கார். இளையராஜா நிகழ்ச்சியிலையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சிவாஜி கணேசனுக்கு எடுக்கப்பட்ட விழாவிலும் ஜெயலலிதாவை டென்ஷன் பண்ணார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை சொல்லுங்க. சிவாஜிக்கு சிலை திறப்பு விழாவிலையும் அப்படி தான் பேசினார் ரஜினி. அது கலைஞருடைய நிகழ்ச்சியில் அன்னைக்கு நடிகர் சங்க தலைவர் இருந்தவர் விஜயகாந்த் எலெக்ஷனில் நின்று ஒருத்தர் அவர் மட்டும் ஜெயிச்சார். மேடையில் இருந்துக்கிட்டு அரசியல்லையும் சினிமா துறையிலையும் இரட்டை குதிரையில் சவாரி செய்வது அவ்வளோ சவாலான பணி. அதை செய்தவர் ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று என் நண்பர் விஜயகாந்த் கீழே தான் உட்காந்துருக்கிறாரு, மேடையில் இல்லை. இதே சிவாஜி கணேசன் சிலை திறப்பு விழா தான் அதுவும் அரசு விழா. அதனால் ரஜினிக்கு வந்து நேற்று கூட பாருங்கள் ஓப்பனிங் ரிமார்க்ஸில் 2026 எத்தனை சவால் நிறைந்தாலும் வாருங்கள், நேரடி மோதலாக இருந்தாலும் சரி மறைமுக மோதலாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி பற்றி பேசுகிறார். ரஜினி ஒரு நடிகர், சூப்பர் ஸ்டார், நம்ம எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிற நடிகர், நான் மறுக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தூங்குவதாக அறிவித்து விட்டு பின்வாங்கியவர். அப்போது என்ன பேசணும்? நீங்கள் எல்லாம் பேசினாலுமே எதிரொலிக்கும். ஒரு சூப்பர் ஸ்டாராக பேசினாலே எதிரொலிக்கும். நேற்று எதுக்கு அரசியல் பேசுகிறீங்க? அரசு விழா, அது மு.க. ஸ்டாலின் ரசிப்பாரா? தேவையில்லாத விஷயம் இல்லை. அதை இந்த விஷயங்களை குறைந்தபட்சம் ரஜினி தான் தீர்மானிக்கணும். உங்களுடைய படத்தினுடைய ஆடியோ லான்ச்சோ இல்லை வெற்றி விழாவோ கிடையாது. நீங்கள் எக்ஸாகரேட் பண்ணதா சொல்ல, இது எல்லாமே நடந்த உண்மைகள் தான். ஆனால் இளையராஜா என்ற ஒரு இசை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான மனிதனுக்கு, இசை மேதைக்கு எடுக்கிற விழாவில் நீங்கள் இதைவிட அழகாக பேசியிருக்க முடியும். ஜானியுடைய பாடல்கள், காளி பட பாடல்கள், மாப்பிள்ளை பட பாடல்கள், கடைசி வரைக்கும் ஒரு சர்ச்சை என்பது திட்டமிட்டு வந்து பண்ணாருன்னு நான் சொல்லலை. இதே மாதிரி இன்னொரு சர்ச்சை இருக்குது. புது அர்த்தங்களுடைய 175ஆவது நாள் விழா, வெள்ளி விழா. அந்த வெள்ளி விழாவில் பாலச்சந்தர், அந்த படத்துடைய கதாநாயகர் வந்து நடிகர் ரகுமான். ஆனால் உண்மையிலே கதாநாயகர் இளையராஜா. எல்லா பாட்டும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. கேசட்லாம் வாங்கினே திரும்ப வாங்கணும், ஏன்னா போட்டு கேசட்டே வந்து அறுந்து போயிடும் அந்த டேப். நீங்கள் சொல்கிற அந்த 175ஆவது நாள் விழா கூட நிறைய கட் அவுட் போர்டு வச்சுருந்தது, எல்லாமே இளையராஜாவுக்கு தான் நினைக்கிறேன். படத்துடைய முதல் நாள்லேருந்து படத்துடைய விழாவை வந்து ரகுமானுக்கு வைக்கல, இளையராஜாவுக்கு தான். கட் அவுட் இளையராஜா தான். ஏன்னா பாட்டு வந்து முன்னாடியே தூக்கிருச்சு அந்த படம் புது அர்த்தங்கள். அந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசுகிறார். நாங்கள்லாம் நடிகர்கள் வெயிலில் கஷ்டப்படுறோம், சண்டை போடுறோம், நடிகைகளோடு டூயட் பாடுறோம், உருள்றோம், பெறல்றோம், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு இந்த சாமி சம்பாதிக்கிறார். அவர் வந்து வஞ்ச புகழ்ச்சியாக திட்டமிட்டல, அவர் மனசில் இருக்கிறத பேசுகிறவர் ரஜினி. ஆனால் என்ன சிக்கல், அதில் இளையராஜா கொடுத்த நோஸ்கட் இருக்குல்ல, பெரிய சண்டை. யார் ஒன்றா படம் எடுக்கலாம், பாலச்சந்திரன் வச்சுக்கிட்டு யார் ஒன்றா படம் எடுக்கலாம், யார் வேண்டாம் நடிக்கலாம், ஆனால் யார் வேண்டுமாலும் இசையமைக்க முடியாதுன்ட்டு. அதன் பிறகு தான் பாலச்சந்தர் அதுக்கு எடுத்த படத்தில், அந்த படத்தோட கடைசி படம் இளையராஜா பாலச்சந்தருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு மாபெரும் இயக்குனர் இமயம், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 100 படங்களை இயக்கிய ஒரே இயக்குனர் என்றால் அது பாலச்சந்தர் தான். அப்படிப்பட்ட இயக்குனர் மேலே வச்சுக்கிட்டு ரஜினி சொன்ன நீங்கள் கமெண்ட்டை பாசிங் க்ளவுடாக போயிருக்கலாம். ஆனால் யாரோட படம் எடுக்கலான்னா படம் சில்வர் வெள்ளி விழா ஆண்டு. அப்போ எவ்வளோ ஒரு மனக்குமரல் இருக்கும் அவங்களுக்கு. இது சிக்கல். ஏற்கனவே 84க்கு பிறகு வைரமுத்து அந்த சிந்து பைரவி அந்த பாட்டெலாம் வந்து இளையராஜாவுடைய உச்சம். அந்த சிந்து பைரவி பாடல் பிறகு தான் இளையராஜாவுக்கும் வைரமுத்துக்கும் சின்ன சின்ன உரசல்கள். அதன் பிறகு காணோம். புது அர்த்தங்கள் மொத்த பாடலும் வாலி. அதன் பிறகுதான் அழகன் படத்துக்கு கீரவாணி கொண்டு வந்தார், வெவ்வேறு இசையமைப்பாளர் கொண்டு வந்தார்.
பாலச்சந்தர் அறிமுகப்படுத்த ஏஆர் ரஹ்மான் ரோஜா. ஸோ நமக்கு என்னென்னா ஒரு அரசு விழாவில் எப்படி பேச வேண்டும், அதை விட முக்கியம் அரசு விழாவை தாண்டி இளையராஜாவுடைய உச்சம், இளையராஜா பற்றி மேதமையோடு பேச வேண்டிய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வில் என்ன பேசணும்? அப்போது இந்த நிகழ்வில் ஏற்கனவே என்ன இருந்தாலும் கிரிட்டிசிசம் வரும். தமிழக அரசு எடுத்த விழா சிறப்பான விழா, அதை நம்ம குறைய சொல்லலை. இது ஸ்டாலின் தப்பாக பேசலை, உதயநிதி ஸ்டாலின் தப்பாக பேசலை, அமைச்சர் சாமிநாதன் தப்பாக பேசலை, இல்லை கமல் அரசியல்வாதினா கமலும் தப்பாக பேசலை. ரஜினியோட பேச்சிலையும் பெரிய தவறு இல்லை. அவரும் இளையராஜாவை உயர்த்தி பிடித்து தான் பேசினார். அதாவது எல்லாரும் இளையராஜாவை விட்டு சென்ற பிறகு கூட, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னப்போ கூட, அதெல்லாம் இருந்தப்போ கூட அவர் ஹார்மோனியத்தை விடலை, அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தாரு, அதுதான் சிம்போனி அப்படின்லாம் உயர்த்தி பேசுகிறார். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்திருந்தால் இந்த நிகழ்ச்சி இன்னும் அழகாக இருந்திருக்கும் அப்படின்றது தான். இல்லை, இதை மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ண விதம், ஏன்னா இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில், யூடியூப் உலகத்தில் இதுதான் போய் சேரும். ஆனால் அதான் சொல்கிறேன், நீங்கள் இதை கடந்து நீங்கள் சிறப்பாக அந்த விழாவை முடித்திருக்க வேண்டும், அவ்வளோதான். அந்த விஷயம் தொட்டதால தான் நம்ம இவ்வளோ பெரிய விவாதத்தை நடத்துகிறோம். ரஜினி ஜெயலலிதா காலத்தில் பண்ண கழகம், புது புது அர்த்தங்கள் பட விழா நடத்தின கழகம், அப்புறம் இளையராஜாவுடைய பாராட்டு விழா நடத்தின கழகம். ஸோ வயதான பிறகு எல்லா நடிகர்களுக்கும், எல்லா இசையமைப்பாளர்களுக்கும், எல்லா புகழ்பெற்ற மனிதருக்கும் மேடை கிடைப்பது கிடையாது. நீங்கள் ரஜினிக்கு, கமலுக்கு, இளையராஜாவுக்கு இன்ன வரைக்கும் மேடை கிடைக்குதுன்னா அவருடைய உழைப்பு, சாதனை மறுக்கவே முடியாது. ஆனால் உங்களுக்கு வயதான பிறகு மேடை கிடைக்கிறது என்றால் அந்த மேடை எப்படி பயன்படுத்த வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு என்ன சொல்ல வேண்டும், இது எப்படி போய் இந்த கருத்துக்கள் சேர வேண்டும், இளையராஜாவுடைய உழைப்பை பற்றி சிலாகிப்பதற்கு என்னென்ன விஷயங்கள்னு தொகுத்து அடிச்சிங்கன்னா இன்னைக்கு ஃபுல்லாக அதை பேசியிருப்போம். அதனால் தவிர்க்க வேண்டியது எது, பேச வேண்டியது எது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் பத்திரிகையாளனாக விமர்சனிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். நன்றி. நன்றி.